கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த தடவை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை முடிவு செய்யும் பொறுப்பை கையில் எடுத்தது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸோட அனுமதி இல்லாமல் எந்த வேட்பாளரும் அப்ரூவ் பண்ணப்பட மாட்டாதுன்னு கேள்விப்படுறோம். எப்படி கேரளாவில் வந்து கையில் எடுத்தாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் கம்ப்ளீட்டாக பாஜக இருக்கும். ஆனால் சூப்பர்வைஸ் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, மூளையாக செயல்படுறதுலாம் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ். அந்த மாதிரி ஒரு தொகுதியும் ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கு. பாஜகவுக்கு களம் அமைச்சு கொடுக்குது. ஆர்எஸ்எஸ் போட்டி போட போகிறது இல்லை, ஓகே, பாஜக தான் போட்டி போட போகுது. ஆனால் ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சு. ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பாஜக ஜெயிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஏன்னா அது மதர் பார்ட்டி. அதனால் தமிழ்நாட்டில் கேம்பெயின்லேருந்து எல்லாமே அவங்க எடுக்க போகிறது. இந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலைக்கு வந்து மத்திய பாஜகலையே பதவி கொடுக்கலன்னா இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி 2 மாதம் வெயிட் பண்ணி தேர்தலில் போட்டு ஜெயிச்சுன்னா துணை முதலமைச்சர் ஆகிட போகிறாரு. அப்புறம் என்ன, அதோட என்ன பதவி வேணும்? அவங்க கால்குலேஷன் என்னென்னா, அண்ணாமலை டெல்லி கொண்டு வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆகி அதெல்லாம் பண்ணுறத விட தமிழ்நாட்டிலே துணை முதலமைச்சர் ஆகிடலாமே. லட்சக்கணக்கான பேர் அண்ணாமலை ஆதரவாளர்களாக இருக்காங்க. அந்த மாதிரி ஆதரவாளர்கள் ஓட்டுலாம் வரணும்னா அண்ணாமலை முன்னிறுத்தினாதான் முடியும். இது அதிமுக பலம் பெறும். அண்ணாமலை போட்டி போடலன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சட்டமன்ற தேர்தல் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு வருது, பார்த்துருப்போம். இன்னும் 3 மாதங்கள் என்னமோ சம்திங் தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. மத்தியில் பாஜக வந்து தேசிய தலைவர்லாம் நியமிச்சிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு போடலை அப்படின்லாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக வந்து எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ திரு அண்ணாமலை அவர்களை பயன்படுத்திக்கிடும். இந்த வார்த்தை வந்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டாக இருக்குது. அதை பார்க்கும்போதே தெரியுது, ஏன்னா அவங்களுடைய மூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே தெரியுது. அசம்பிளி எலெக்ஷனுக்கு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவார். ஏன்னா பல கருத்துக்கள் ஓடுது, அவர் நிச்சயமாக போட்டியிடுவார். போட்டியிட்டால் தான் பாஜக ஓட்டு கன்வெர்ட் ஆகுங்கிறதுல வந்து பாஜக தெளிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை முதல்ல வேண்டான்னு தான் சொன்னாராம். நான் போட்டி போடல, வேண்டான்னு. இன்ஃபேக்ட் பாராளுமன்ற தேர்தல் போதே அவர் வந்து வேண்டான்னு தான் சொன்னார். மத்திய பாஜக அவரை போட்டி போகணுன்னு கம்பல் பண்ணிது. அவர் சொன்னார், நான் பாராளுமன்ற தேர்தல் போட்டி போடலைங்க, நான் கேம்பெயின் பண்ணுறேன், எல்லா மற்ற பாஜக வேட்பாளர்களுக்கெல்லாம் போய் கேம்பெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை, நீங்கள் போட்டி போகணுன்னு சொல்லி கம்பல் பண்ணி போட்டி போட வச்சது. இந்த தடவை வந்து டெல்லி சொல்லிச்சா, நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவிக்கு போட்டி போடணும், கோயம்புத்தூரில் இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, ஏன்னா கூட்டணி வேறு இருக்குது. நமக்கு நாளைக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைச்சதுன்னா அதுக்கு ஃபிட்டானால் நீங்கள் தான். அது சொல்லிடுச்சு. அது சொல்லிடுச்சு. துணை முதலமைச்சர் பதவி நம்ம கேட்க போகிறோம். அதிமுக வந்துன்னா அந்த போஸ்ட்டுக்கு உரிய மனிதர் நீங்கள் தான். அப்போ போய் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது, அதனால் நீங்கள் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. அவர் கோயம்புத்தூரில் நல்ல தொகுதியாக ஏதாவது ஒரு நல்ல தொகுதி எடுத்து போட்டி போடுவார். அவர் வந்து அவர் வந்து முதல்ல போட்டி போடலன்னு சொன்னவர் இப்போ போட்டி போடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கார். கவுண்டம்பாளையம் அந்த மாதிரி தொகுதியில் போட்டி போடலாம். ஸோ அண்ணாமலை போட்டி போடுவது என்பது டெல்லி வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், தேர்தலில் போட்டி போடுறதுக்கு. மற்ற வேட்பாளர்களெல்லாம் டெல்லி வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி வச்சிருக்கு. இப்போ டெல்லி உறுதியான வேட்பாளர் திரு அண்ணாமலை. அண்ணாமலை உறுதியான வேட்பாளர். அண்ணாமலை மாதிரி உறுதியான வேட்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் புதுமுகங்கள்லாம் வர போகிறாங்க. இந்த வாட்டி அரசியலில் ஃபஸ்ட் டைம் போட்டி போடுறதுலாம் வர போகிறாங்க. ஏன்னா பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கணுன்னா இளைஞர்கள் உள்ளே கொண்டு வரணும். அண்ணாமலை பின்னாடி ஒரு பட்டாளம் வந்தது. அந்த மாதிரி பட்டாளம் இது வரைக்கும் பிஜேபி பார்த்துராத ஒரு பட்டாளம், சேனை மாதிரி வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, போகிற இடம்லாம் கும்பல். அந்த மாதிரி ஒரு எழுச்சியை உண்டாக்கணும்னா இளைஞர்கள் மனசு வச்சா தான் முடியும்.
இப்போ 70 வயசுக்காரனை போய் நீங்கள் வந்து வந்து போன வரமாட்டான், அவனுக்கு முடிஞ்சு போனங்க. பார்லிமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்லிமெண்ட் அசம்பிளியில் வந்து நல்ல பேச்சு குரல் கொடுக்கறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ நல்ல திறமையான பேச்சாளர்கள் தேவை அப்படின்னு. அது இல்லாமல் இந்த தடவை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை முடிவு செய்யும் பொறுப்பை கையில் எடுத்தது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸோட அனுமதி இல்லாமல் எந்த வேட்பாளரும் அப்ரூவ் பண்ணப்பட மாட்டாதுன்னு கேள்விப்படுறோம். ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டுனா இவங்களெல்லாம் எடுங்க, இவங்களெல்லாம் போடுங்க, ஹார்ட்கோர் பிஜேபிக்காரர்கள் மட்டை எடுங்க அப்படின்னு. அப்போ இவங்க கேட்டாங்களா, என்னங்க பிஜேபியில் இல்லாத அண்ணாமலை, சரத்குமார், அவங்களுக்கு குஷ்பு, இவங்களுக்கு என்னங்க பண்ணுறதுன்னு. அவங்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டு. அண்ணாமலையோ குஷ்புவோ சரத்குமாரோ அவங்களுக்கு உண்டு. ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் வராதவங்க, ஆனாலும் கட்சியில் பிரபலமானவர்கள் அவங்களுக்கு உண்டு, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் மற்ற வேட்பாளர்கள்லாம் நாங்கள் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் கொடுப்போம். இல்லை, இந்த தகவல் நானும் கேள்விப்பட்டேன். முழுமையாக இந்த ரவுண்டு தமிழக சட்டசபை தேர்தல் வந்து ஆர்எஸ்எஸ் தான் கையில் எடுத்திருக்காங்க. ஆர்எஸ் கையில் எப்படி கேரளாவில் வந்து கையில் எடுத்தாங்களோ, எப்படி வந்து மற்ற மாநிலங்களுக்கு மகாராஷ்டிராவில் கையில் எடுத்தாங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் கம்ப்ளீட்டாக பாஜக இருக்கும். ஆனால் சூப்பர்வைஸ் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, மூளையாக செயல்படுறதுலாம் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ். தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் சொல்கிறபடி தான் பாஜக கேட்கணும். அந்த மாதிரி நிலைமையில, ஏன்னா அவங்க வந்து ஊடுருவிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க போய் எல்லா சட்டசபை தொகுதியிலையும் நல்ல காரியம் பண்ணிட்டு வராங்க. இப்போ நீலகிரியில் எவ்வளோ காரியம் பண்ணியிருக்காங்கன்றீங்க. வடகரிடம் அவங்களுக்கெல்லாம் போய் ஆர்எஸ்எஸ் வந்து வெளியில் தெரியாது, ஃபோட்டோ எடுத்து சைலண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. சைலண்ட்டாக வேலை பார்ப்பாங்க. பேப்பரில் நியூஸ் வராது, செய்தி வராது, எந்த விதமான விஷயம் வெளியில் லீக் ஆகாது, சைலண்ட்டாக பண்ணுவாங்க. நீலகிரியை மாற்றி காட்டினது இந்த தடவை. நீலகிரியில் பாஜக ஜெயிக்கிறதே இல்லையா பாருங்க. அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் ராஜா போட்டி போட்டால் ஜெயிக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதியும் ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கு. பாஜகவுக்கு களம் அமைச்சு கொடுக்குது. ஆர்எஸ்எஸ் போட்டி போட போகிறது இல்லை, ஓகே, பாஜக போட்டி போட போகுது. ஆனால் ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிச்சு. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இதே பாஜக சரியார பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் உள்ள வேலை விடாமல் பண்ணதுனால தான் தோல்வின்னு கூட ஒரு செய்தி இருக்குது. பெரும்பான்மை இடங்களை பிடிக்க முடியல அப்படின்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன். இல்லை, பார்லிமெண்ட் தேர்தலில் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் உரசல் வந்தது வாஸ்தவம் தான். ஓகே, உரசல் வந்தது வாஸ்தவம் தான். அந்த உரசலை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வச்சு மகாராஷ்டிராவில் ஜெயிக்க வச்சு காமிச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பாஜக ஜெயிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஏன்னா அது மதர் பார்ட்டி. அதனால் தமிழ்நாட்டில் கேம்பெயின்லேருந்து எல்லாமே அவங்க எடுக்க போகிறது. இந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இல்லாத பிரபலமான தனி நபர்கள், பொன்மாணிக்கவேல், அர்ஜுன் சம்பத், வேலூர் இப்ராஹிம், இவங்களுக்கெல்லாம் சீட் கொடுங்க. எப்படி அர்ஜுன் சம்பத், ராம் ரவிக்குமார், இவங்கெல்லாம் இந்துக்களுக்கோசரம் போராடுறவங்க. அவங்களுக்கு சீட்டை கொடுத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க ஈஸியாக. ஸோ நம்ம இந்து மதத்தையும் உள்ள கொண்ட மாதிரி ஆச்சு. இந்து முன்னணியிலேருந்து 2 பேர் சீட் கொடுங்க அப்படின்னு கணக்கு போடுது ஆர்எஸ்எஸ். அரசியல் அமைப்பு இல்லாட்டி கூட அரசியலில் கைதேர்ந்த அமைப்பு. அதுக்கு எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்து முன்னணியிலேருந்து 2 பேர் கொடுத்து ராம் ரவிக்குமார், அர்ஜுன் சம்பத், பொன்மாணிக்கவேல், இப்படியான ஒரு பிரபலமான ஒரு இந்து முகங்களை எடுத்து திருப்பரங்குன்ற மேட்டர்லாம் கையில் எடுத்து ஒரு பிளான் பண்ணுது. இது வந்து தனி கேம்பெயின். ஆனால் அதே நேரத்தில் இது ஆர்எஸ்எஸோட வெளியில் தெரியாமல் பண்ணுமே தவிர ஓப்பனாக வெளியில் வர போகிறது இல்லை. பேக்ரவுண்ட் இருந்து பண்ண போகுது. அவங்களுக்கு ஒரே எண்ணம் பாஜகவை ஜெயிக்க வைக்கணும். இந்துக்கள் வாக்கு வங்கி பாஜகவுக்கு வரணும், அதிமுகவுக்கு வரணும். ஸோ இந்துக்கள் வாக்கு வங்கியை குறி வச்சு செயல்படுவது ஆர்எஸ்எஸ் இப்போ இந்த தேர்தலில் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். தொகுதி சீட்டு குறிப்பாக பாஜகவுக்கு இத்தனை தொகுதி வரை அரசியல் புரசலாக பேசுகிறாங்க. நம்ம சமீப நாட்களில் பார்த்துருப்போம். இது பியூஷ் கோயல் இத்தனை தொகுதி கேட்குறாரு, ஆனால் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. இத்தனை தொகுதி தான் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. நீங்கள் சொன்ன மாதிரி பல கட்சிகள் வருவதற்கான வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. பாஜக இல்லைன்னா உடனே சட்டுப்புட்டு அறிவிச்சிருவாங்க, ரெடியாக இருக்கிறாங்கிறீங்க. இன்கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் நியமிக்கக்கூடிய ஆள்லாம் போட போகிறாங்க அப்படின்னா ஒரு எத்தனை தொகுதி சார் எதிர்பார்க்கலாம்? இந்த விஜய் வராதனால தொகுதி உடன்பாடு பண்ண முடியாதது காரணம் விஜய் வருவாங்கன்ற ஒரு காரணம். இப்போ தொகுதி உடன்பாடு பண்ணிட்டீங்க வச்சுங்க,
நாளைக்கு விஜய் வந்தாருன்னா அப்புறம் எங்கேருந்து கொடுக்க எடுத்து கொடுப்பீங்க? ம். அது பிரச்சனை ஆகிடும், கொடுத்ததை வாங்க முடியாது. அதனால விஜய்க்கோசரம் கதவு திறந்து வச்சுருக்காங்க. அது ஒரு வாரம் திறந்து வைப்பாங்க, 10 நாள் திறந்து, அப்புறம் கதவு மூடிடுவாங்க. அப்புறம் அவங்க அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாஜக 60 வரைக்கும் கேட்டது, 90ல் ஆரம்பித்து 60 கேட்டது. எடப்பாடி 60ல் கொடுக்க முடியாதுன்ட்டாராம். எடப்பாடி சொல்கிறது 25, 30க்கு மேலே கிடையாதுன்னு. சார் அந்த டிஜிட் வந்து நம்ம வழக்கமாக பார்க்குறது தானே. பிஜேபின்னு ஒரு 30-25 கன்ஃபார்ம்னு தெரியும். இந்த முறை மாறுவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக உள்ளது சார். ஏன்னா சூழலுமே அப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லாட்டாலும் அமித்ஷா விடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? எனக்கு கேட்டால் அதிகபட்சம் 40 வரைக்கும் போகும்னு தோணுது. அதுக்கு மேலே போகிறது 40 வரைக்கும் கொடுக்கவும் செய்யலாம். நாளைக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாமகக்கு வேறு கொடுக்கணும், அப்புறம் மற்ற கட்சிக்கு வேறு கொடுக்கணும், கிருஷ்ணசாமிக்கு வேறு கொடுக்கணும், இதை கிருஷ்ணன் உள்ளே வர போகிறார், டிடிவிக்கு வேறு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல் பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் இப்படின்னு நிறைய இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் 1-2 தான் கொடுக்க வேணும். ஜிகே வாசன் கொடுக்கணும். ஸோ பாஜகவுக்கு 40 கொடுத்து நீங்கள் உள் ஒதுக்கீடு பண்ணிவிடுங்க, பாரிவேந்தர் நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டி போட போகிறாங்க. ஏசி சண்முகம், பாரிவேந்தர்லாம் தாமரை சின்னம். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி உறுதி அப்போ உறுதி. ஸோ அந்த அவங்களுக்கெல்லாம் உங்கள் தொகுதியில் உங்கள் சின்னத்தில் போட்டி போட்டு உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க, என்கிட்ட கொடுக்காதீங்க, 40 கொடுத்துட்றோம் அப்படின்ற லெவலுக்கு வரலாம். 60, 30னா 40 வரலாம். ஆனால் அந்த 40 தொகுதி என்னங்கிறது முடிவு பண்ணல. ஏன்னா இவங்க கேட்குற தொகுதி அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி. அதில் கேட்குறாங்க, அதில் கேட்குற வேளச்சேரி, சைதாப்பேட்டை, மயிலாப்பூரில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி. அதில் போய் எப்படி பிஜேபி கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் தான் கொஞ்சம் அப்படி தடுமாறுது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர்லேயோ டி நகர்லையோ ஹெச் ராஜாவை இறக்கணும்னு பார்க்குறாங்க. விருகம்பாக்கத்தில் தமிழிசை போட்டி போடணும்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி அவங்க கேண்டிடேட்டை முடிவு பண்ணிட்டாங்க. வேளச்சேரினா கரத்தை தியாகராஜன் அந்த மாதிரி. ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு ஏற்ற தொகுதியை தேடுறாங்களே தவிர தொகுதிக்கு ஏற்ற கேண்டிடேட் தேடல. அது வந்து பிஜேபிக்கு அது வந்து என்டிஏல வந்து கொஞ்சம் சிக்கலாகிறதுக்கு காரணம் அதிமுக அந்த இடங்கள்லாம் அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு எப்படி கொடுக்குறதுன்னு பயப்படுது. அந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு அது சால்வ் பேசா தீர்ந்து போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தீர்ந்து போயிடும். ஆனால் விஜயோட வரவுக்காக தான் கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. என்டிஏல வந்து சீட் ஷேரிங் முழுமையாக அடையாததுக்கு காரணம் விஜய் வரணுங்கிற காரணத்தினால. நிச்சயமாக சார். திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் சைடில் வந்து மேபி கொடுக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறீங்க. இதில் என்ன ஒரு சிக்கலாக ஒன்று பார்க்குறாங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தேசிய தலைவர் நியமித்ததுக்கப்புறம் இவர் வந்து டெல்லிக்கு தான் போகிறாரு, இவர் வேண்டாங்கிறாரு. அவர் அண்ணாமலை அவர்கள் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி சொன்னாலும், ஆனால் உறுதியாக அவர் தேர்தல் அசம்பிளி எலெக்ஷனில் போட்டியிட்டார். இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா, பிஜேபியில் இப்போதைக்கு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆட்கள் நீங்கள் 40 தொகுதி கொடுத்தாலும் அந்த 40 தொகுதிக்கு முகமுள்ள ஆட்கள் அவ்வளோ ஆள் கிடையாது. ஒரு 15 பேர் என்னலாம் கைவிட்டுனலாம், இன்னார் முகங்கள் வந்து ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆள், திரு நயினாரா இருக்கட்டும், வானதி சீனிவாசா இருக்கட்டும், திரு அண்ணாமலை இருக்கட்டும். ஸோ இதனாலேயே அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டு தான் ஆகணும்னு ஒரு தீர்மானிக்கப்படுதுன்னு பார்க்கலாமா, இல்லை அது அப்படி பார்க்குறாங்க? சொல்லி அண்ணாமலைக்கு வந்து மத்திய பாஜகலையே பதவி கொடுக்கலன்னா இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இன்னும் 2 மாதம் தான், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி 2 மாதம் வெயிட் பண்ணி தேர்தலில் போட்டு ஜெயிச்சுன்னா துணை முதலமைச்சர் ஆகிட போகிறாரு. அப்போ என்ன, அதோட என்ன பதவி வேணும்? அவங்க கால்குலேஷன் என்னன்னா, அண்ணாமலை டெல்லி கொண்டு வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆகி அதெல்லாம் பண்ணுறத விட தமிழ்நாட்டிலே துணை முதலமைச்சர் ஆகிடலாமே. அவர் நல்ல கேண்டிடேட், ஈக்குவல் நல்ல கேலிபர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் நீங்கள் அவரை போய் டெல்லி டிஸ்டர்ப் பண்ணணும்? 2 மாதம் நீங்கள் கேம்பெயின் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் இருங்க. ஆச்சு ஏப்ரல் மேலே முடிய போகுது, ஏப்ரல் கடைசியில் முடிய போகுது, இன்னும் இப்போ பிப்ரவரி ஆகுது, 2 மாதம் தான் இருக்குது. ஆகையினால் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் விருப்ப பிரகாரமே தமிழ்நாட்டில் அவர் எம்எல்ஏ போட்டி போட வச்சு ஜெயிக்க வச்சு துணை முதலமைச்சர் ஆகிட்டோன்னா அவர் விருப்பப்படி ஆகிடுச்சு. அவருக்கும் திருப்தியாக போகுது, நமக்கு திருப்தியாக போகுது, ஒரு வேலை முடிஞ்சது. பாஜக ஓட்டும் கணிசமான வாக்கும் அண்ணாமலையில் வரும், அண்ணாமலை மற்ற வேட்பாளர்களுக்கும் அண்ணாமலையோட வேலை செய்வார், மற்ற தொகுதிக்கு போய் கேம்பெயின் பண்ணுவார். இது அதிமுக பலம் பெறும். அண்ணாமலை போட்டி போடலன்னா என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்கலாம். அண்ணாமலை ஆதரவாளர்களை புறக்கணிப்பாங்க. இப்போ நான் அதை கேட்கணும்னு அவ்வளோ பெரிய ஒரு கேள்வியை கேட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, அப்போ நமக்கு வரணும்னா டிடிவி சேர்த்துக்கலாம் ஓகேன்ட்டாரு. இப்போ எல்லாரும் இழுக்கிறாரு, நான் சிஎம் ஆகணும் இழுக்கிறாரு, அது தெரியுது. அப்போது அண்ணாமலை தலைமையிலான கூட்டணியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த 18% வாக்கு, பாஜக மட்டும் 10-11% வாக்கு,
இது நமக்கு கரெக்டா வேணும்னா அண்ணாமலை இல்லாம நடக்காதுங்கிறது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலை போட்டி போடலைன்னா அவரோட ஆதரவாளர்கள்லாம் நோட்டாக போடுவாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அண்ணாமலை தான் அவங்களுக்கு எல்லாமே ஆல் இன் ஆல். அப்படி அண்ணாமலே இல்லைன்னா பாஜக இல்லாதவர்கள் லட்சக்கணக்கான பேர் அண்ணாமலை ஆதரவாளர்களாக இருக்காங்க. அவங்க பாஜக அவங்களுக்கு சம்மந்தம் இந்துக்கள் அல்லாதவரும் ஆதரவாளர் ஒரு சில பேர். ஆமா, கட்சியில் இல்லாதவங்க கூட கிடையாது. ஆமா, ஆதரவாளர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆதரவாளர்கள் ஓட்டுலாம் வரணும்னா அண்ணாமலை முன்னிறுத்தினாதான் முடியும். ஸோ அண்ணாமலை ஒரு கேண்டிடேட்டாக போட்டு அண்ணாமலைக்கு உண்டான மரியாதை இப்போ என்ன நினைக்கிறாங்க பிஜேபியில், அண்ணாமலைக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லை, அண்ணாமலையை ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் பாஜக நினைச்சதோ ஒரு வேற ஒரு பிளான். அவரை வந்து நீங்க சொன்ன மாதிரி துணை முதல்வர் ஆக்குறது பொறுப்பு கொடுக்காம இருக்கு. அண்ணாமலை இப்போ எம்எல்ஏ பதவி கொடுப்பதன் மூலமாக அண்ணாமலை நாங்கள் மதிக்கிறோம், அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்ற செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க பாஜக. அவர் கொடுத்துட்டாங்கப்பா, சரி நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு தொண்டர்லாம் இறங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாமே. அவரும் ஜெயிக்கலாம், மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்க முடியும். அந்தந்த தொகுதியில் இருக்கிற அண்ணாமலை வாக்காளர்கள்லாம் அண்ணாமலை சொன்னால் கேட்பாங்க. அண்ணாமலை சொல்ல எனக்கு போடுறீங்களா, மற்றவங்க என்டிஏல இருக்க எல்லாருக்கும் போடுங்க அப்படின்னா என்டிஏக்கு போட்டு போகிறாங்க. அவங்க அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகுங்கிறது அதுவும் தெரியும். கன்வெர்ட் ஆகிறது அண்ணாமலையோட வாக்கு கன்வெர்ட் ஆகும். கண்டிப்பாக கன்வெர்ட் ஆனால் என்டிஏக்கு தான் லாபம். அது எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடி ஒன்றும் அண்ணாமலை போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ பழைய தகராறு கிளியரா இருக்காரு. வெற்றி பெறணும்னா வழி. தினகரனையே ஏற்றுக்கொண்டவர் அண்ணாமலை ஏற்றுக்காம இருப்பாரா? தினகரனே ஏற்றுக்கொண்டவர் அண்ணாமலை ஏற்றுக்க. அண்ணாமலை அவருக்கு ஒன்றும் பெரிய ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சு சரியாக போயிடுச்சு. அரசியல் இதெல்லாம் சகஜம், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதெல்லாம். அதனால் இப்போ அண்ணாமலை வந்துட்டாருன்னா என்டிஏ ஸ்ட்ராங் ஆகிடும். அடுத்தது வந்து அன்புமணி வந்துட்டார், ராமதாஸ் வந்துடுவார், பிரேமலதா வந்துட்டாங்க, கிருஷ்ணசாமி வரேன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாரு. தொகுதியில் ஏதோ 2-3 சின்ன பிரச்சனை இருக்குது. அது மட்டும் ஒரே இடத்துல பயணிப்பாங்களா ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும்? ஒரே தொகுதி கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே கூட்டணி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்க மாட்டேன் அவருக்கு இடத்துல. இல்லை அது கிருஷ்ணசாமி அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல. முன்னாடி சொன்னார் வரேன்னு. அவங்க தொகுதி மட்டும் நல்ல தொகுதி கேட்குறாங்க. அது பேச்சுவார்த்தை முடிஞ்சு 2 நாள் சாலி ஆகிடும். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டாங்கன்னா என்டிஏ பலமாயிடும். அப்போ களம் திமுகவுக்கு என்டிஏ வந்து திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியாக உருமாறுமானா கண்டிப்பாக உருவாகும். இப்போ இருக்கிற விஜய் இல்லாத என்டிஏவே, விஜய் வரணுங்கிறது இல்லை, விஜய் இல்லாத என்டிஏவே திமுக எதிர்க்களவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. விஜய் வந்தாலும் 100க்கு 100 வெற்றினார். சாலிடா உறுதி. தேர்தலில் போட்டி வேணாம், ஆட்டோமேட்டிக் நீ போய் படம் தூங்கலாம், ஜெயிச்சிடும். அந்த மாதிரி ஒரு உறுதி வந்துடும். அந்த உறுதி வரத்துக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. அது என்ன நடக்கும்னு போக பார்க்கணும். சப்போஸ் ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு தொகுதி கொடுக்கலன்னா அந்த எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான ஓட்டு, அண்ணாமலை வாங்கின ஓட்டு நமக்கு முழுசாக வரணுங்கிறாங்க. அவர் போட்டி இல்லைன்னா அந்த ஓட்டு யாருக்கு சார் போகும்? நீங்கள் சொன்ன மாதிரி கட்சிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர் இருக்கிறாங்களா, அந்த ஓட்டு யார் கன்வெர்ட் ஆகும்? இப்போது அண்ணாமலையோட ஆதரவாளர் எல்லாமே பாஜக யாருங்க இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் தெரியுது. அண்ணாமலையோட ஃபேன் நான் கூட சொல்லுவேன், அண்ணாமலை ரசிகர் மன்றம். ஏன்னா சினிமாக்காரனுக்கு என்ன ஒரு புகழோ அந்த புகழ் அண்ணாமலைக்கு இருக்குது. சினிமாக்காரனுக்கு இருக்கிற புகழ் அண்ணாமலைக்கு இருக்குது. அவங்க ரசிகர் மன்ற மாதிரி தான் இருக்காங்க. எல்லாம் விசில் அடிக்கிறது, குதிக்கிறது, ஆடுறது, பாடுறது, ஓடுறதுன்னு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓட்டே போட மாட்டாங்க. இல்லை நோட்டாக்கு போடுவாங்க. இல்லை நான் எதுக்கு போய் ஓட்டு போடணும்? அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், நோட்டா கொடுக்க ஓட்டு போடலாம், பாஜக ஓட்டு தான். ஆமாம், அண்ணாமலை நிற்கல, நான் ஏன் ஓட்டு போடணும்? ஓட்டு போட மாட்டேன். அது தனியாகவும் தெரியுமே. திமுக ஓட்டு திமுக கொடுக்கும், அதிமுக ஓட்டு அதிமுக. விஜய்க்கு ஓட்டு விஜய் கொடுக்கும்போது நோட்டா கொடுக்குற ஓட்டு அப்போ எதுக்கு ஓட்டுன்னு தெரிஞ்சிடும். எதுவும் தெரிஞ்சு போயிடும். ஸோ ஒன்று முடிஞ்ச நோட்டாக்கு போடுவாங்க, இல்லை போடாமல் இருந்துருவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறது தெரிஞ்சு தான் மத்திய பாஜக அண்ணாமலை போட்டி போடணும்னு சொல்லுது. நீ எப்படியாவது போட்டி போடுக்காம 2 ஜெயிச்சிருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணாமலை போட்டி ஈஸியாக ஜெயிச்சிருவார். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவருக்கு ஜெயிக்கிறதுலாம் ஒன்றும் பார்லிமெண்ட் தேர்தலே ஆல்மோஸ்ட் மைனர் வாக்கில் தோற்று போனார். ரொம்ப சொற்ப வாக்கில் தோற்று போனார். அவ்வளோ பெரிய விஷயம். கூட்டணி இல்லாமே வந்து வந்தார்னா பெரிய விஷயம். இப்போ கூட்டணி வர்றதுக்கு பலம் இருக்குது, ஜெயிச்சிருவார். ஸோ அண்ணாமலை ஜெயிக்கிறதுனால ஒன்றும் பாஜகவுக்கு அதிமுக ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. அவங்க லாபம் தான். ஏன்னா அண்ணாமலை வாக்குகள் அதிமுக வருமே, அவங்க மற்ற தொகுதியில் வருவேன், அந்த வாக்கை வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வாட்டி அதிமுகவும் சொல்லுது நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அந்த எண்ணத்துலாம் டிடி தினகரன் மாதிரி ஆட்கள் எடுத்துக்கும் போது அவங்க இன்னும் பலம் பெறுறாங்க. என்டிஏ பலமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் பலம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமைக்க நன்றி. நன்றி.